அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில அரசாணை எண் 71 அதை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த அரசாணை எண் 71 தொழிலாளர் சட்டத்தில் ஏற்படுத்த போகும் தாக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இதனால் ஏற்படக்கூடிய இந்த ஒரு ஜியோவால இந்த தொழிலாளர் சட்டத்தை ஏற்கனவே டிப்ளமோ நிறைய பேர் படிச்சு வச்சிருப்பாங்க, லாயர் படிச்சிருப்பாங்க. இந்த எக்ஸாம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் எக்ஸாம் வர்றதுக்காக கடந்த ஒரு 10 வருடமாகவே இல்லை குறைந்தபட்சம் 5 வருடங்களாக 4 வருடங்களாக இந்த எக்ஸாமுக்காக தனியா நடக்கும். குரூப் 1ல இல்லாம அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் எக்ஸாம் தனியா நடக்கும் என்று நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு என்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் டீட்டெயிலா பார்க்கலாம். மேற்கொண்டு ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல தொழிலாளர் சட்டத்தை இந்த ஜியோ வந்தது காரணமாக இனிவரும் காலங்களில் தொழிலாளர் சட்டத்தை தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்க வேலை என்பதற்காக எடுத்து படிப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போகும். ஸோ இதுதான் இந்த 2 கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 2018 இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் எக்ஸாம் நடந்தது. அதுக்கப்புறம் 2021 2023 ஆகிய ஆண்டுகள்ல டிஎன்பிஎஸ்சியினுடைய ஆனுவல் பிளானர்ல பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதாவது ஆனுவல் பிளான்ல நோட்டிபிகேஷனா வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஆனுவல் பிளான்ல கொடுத்துருந்தாங்க. ஆனா அந்த 2 வருடமே பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் வரல. அது இதனுடைய இன்னும் ஒரு பெரிய தாக்கம் என்னன்னு பார்த்தோம்னா 2023ல சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் எக்ஸாம் அக்டோபர் மாசம் வரப்போகுது. 2023 அக்டோபர் மாசத்துல எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. இன்னும் 10 நாள்ல வந்தது, ஒரு வாரத்துல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு டோல் ஃப்ரீலியும் சொன்னாங்க. ஸோ அது வரப்போது நோட்டிபிகேஷன்ல இருந்தது. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வருடத்துக்கு 2023 அக்டோபர்ல இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணவே இல்லை. ஸோ எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு 5 வருடங்களாக தயாராகி ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ எக்ஸாம் வரல. இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். அதாவது நிறைய பேரும் படிச்சுட்டு இருக்காங்க, இதுக்காக நிறைய தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வருடம் இல்ல 2 வருடம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆனுவல் பிளான்ல கொடுத்துட்டு எக்ஸாம் வைக்கவே இல்லை. இந்த டிஎன்பிஎஸ்சி இதை கண்டக்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஆனுவல் பிளான்ல கொடுக்காமே இருந்திருக்கலாம். ஸோ அது போதாது என்பதற்கு அதையும் தாண்டி சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. அந்த சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க பொதுவாக எக்ஸாமே வராது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருந்தா கூட பரவாயில்ல. சிலபஸ்லாம் வேற சேஞ்ச் பண்ணி அதுக்காக எல்லாம் தயார் பண்ணி சரி அக்டோபர்ல வரும், நவம்பர்ல வரும், டிசம்பர்ல வரும், இல்லை அடுத்த வருஷம் 2024 ஆனுவல் பிளான்ல வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த போது இப்ப பாத்தீங்கன்னா அரசாங்கம் நமக்கு ஜியோ நம்பர் 71 பிரகாரம் 13/8/2024 அன்று இந்த மாதிரி ஏசிஎல் எக்ஸாம் குரூப் 1 எக்ஸாமுடைய சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதோட ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏஎல் எக்ஸாம்லாம் தனியா நடக்குது, அது எனி டிகிரின்னு இருக்கு. அது அதே மாதிரி இந்த எக்ஸாமையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், குரூப் 1ல சேர்த்துட்டு சேம் ஏதோ படிச்சுக்கலாம். அப்படி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்த ஒரு எக்ஸாம் இப்ப எல்லாத்துக்கும் தனித்தனியா இன்ஜினியரிங் தனி படிச்சவங்க தனியா நடத்துறாங்க, சோசியாலஜி படிச்சவங்க எல்லாமே தனியா எக்ஸாம் நடக்குது. 1 2 இல்லைங்க, நிறைய ஸ்பெஷலைஸ்டு எக்ஸாம் டெக்னிக்கல் எக்ஸாம்ல நம்ம பாக்குறோம், லா எக்ஸாம் படிச்சவங்களாம். ஆனா இத்தனை வருடமாக இருந்து விட்டு ஒரு வருடம் கூட நடத்தாமல் இந்த எக்ஸாம் என்ன பண்ணிட்டாங்க, அதாவது இது ஆர்வத்தை தூண்டி விட்டு ஒரு எல்லாருக்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு. ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதுக்காக கடந்த ஒரு 5 வருடமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இந்த அரசாணை மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் சரியான ஒரு இது. அதாவது ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. நிறைய மாணவர்கள் சொல்ல முடியாத துயரத்துல இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது ஒரு புறம். அதாவது இது எக்ஸாம் நடத்தியிருந்தா அதுக்காக வெயிட் பண்ண மாணவர்களுக்கான பிரச்சனை என்ன அப்படின்றதான் நம்ம
இது வரைக்கும் ஒரு பார்த்தோம். அதாவது 2018ல எக்ஸாம் வந்தது. 2021ல நோட்டிபிகேஷன் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் பிளான்ல கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம் வரல. 2023ல வந்து ஆனுவல் பிளான்ல கொடுத்துருந்தாங்க. நோட்டிபிகேஷன் அக்டோபர்ல வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அதற்கு முன்னாடி சிலபஸும் சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸாம் வரவே இல்லை. ஸோ 24ல வரும்னு பார்த்தாங்க, வரவே இல்லை. ஒன்லி எஜுகேஷன் எதுனா வந்து டிஎன்பிசி டோல் ஃப்ரீல கேட்டாலும் லெட்டர் வச்சு ஆர்டிஐல கேட்டாலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பெண்டிங் வித் கவர்மெண்ட்னு ஒரே தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி ஒரே ரிப்ளை தான் வந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏசியில் எக்ஸாமே கிடையாது, குரூப் ஒன்றுக்கு தான் போகணும் அப்படின்னு. இதுல வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிசி, எம்பிசி, எஸ்சி மாணவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே வந்து இல்லாம இருந்தது. தனியா நடக்கும்போது அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர் எக்ஸாம் வந்து தனியா நடக்கும்போது ஏஜ் லிமிட் இல்லாம இருந்தது. ஸோ அந்த பிரிவு மாணவர்களுக்கு பிசி, எம்பிசி, எஸ்சி மாணவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1 வயதை கடந்து அவங்க வந்து இருக்கும்போது இது ஒரு வாய்ப்பாக இருந்தது. குரூப் 1ல வந்து சர்வீஸ்ல வாங்குறதுக்கு வந்து 39 வயது கடந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தடைபட்டு விட்டது. ஸோ 2 விஷயம் பார்த்துட்டோம். ஒன்று வந்து ஏஜ் லிமிட் அவுட். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி படிச்சு அது ஒரு முறை கூட வச்சுட்டு ஒரு ஒரு முறை எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு அடுத்த முறை வந்து அவங்க வைக்காம விட்டுருந்தாங்கன்னா இந்த லெவலுக்கு ஒரு தாக்கம் இருந்துக்குன்னா அது கம்மியா இருந்திருக்கும். ஆனா வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து செய்யலை. என்ன பண்ணிட்டாங்க, குரூப் 1 கூட சேர்த்துட்டாங்க. ஸோ இத்தனை வருஷம் சிலபஸ் மாற்றி 2018 சிலபஸ் மாத்தினாங்க, 2023 சிலபஸ் மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாம அதை அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1ல சேர்த்துட்டாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை மோசடி தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து படிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. இதுக்காகவே இரவும் பகலமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து பார்த்தா இந்த ஸ்பெஷலைஸ்டு எக்ஸாம் போது அப்ளை பண்ணாங்கன்னா ஒரு 5,000லேருந்து 10,000 வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவ்வளோ பேர் வந்து இந்த வருஷம் வந்திருந்தா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. இதற்குனே ஒரு நிறைய பிளான் போட்டு நிறைய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து நல்ல செம்மையாகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது அவங்களுடைய உழைப்புல வந்து மிகப்பெரிய ஒரு இடியாக இறக்கியது அப்படின்னு வந்து இந்த ஜியோ வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பொதுவா இது வந்து இந்த அரசாணைக்கு ஏசிஎல் எக்ஸாம் வெயிட் பண்ணவங்களுடைய கதி. இன்னொரு விஷயம் மெயினா பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எங்க சர்வீஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது குரூப் 1ல எடுத்துடுறாங்க அப்படின்னா மிஞ்சி போனா எவ்வளவு போஸ்ட் வரும், 4 போஸ்ட், 3 போஸ்ட், 1 போஸ்ட், 2 இல்ல 10 அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து குரூப் 1 கேட்டகரி எக்ஸாம்ல வந்து அதாவது உங்களுக்கு வந்து ஏசிஎல் எக்ஸாம்ல செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து தொழிலாளர் லேபர் லா, ஸோ லேபர் லா வந்து இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரைனிங் வந்து தனியா கொடுக்க போறாங்க அப்படின்னே வச்சுப்போம். ஸோ இவங்க எத்தனை பேர் தொழிலாளர் சட்டங்களா அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க, 10 பேருக்கு கொடுக்கலாம், 4 பேருக்கு கொடுக்கலாம், 3 பேருக்கு கொடுக்கலாம், ஒருத்தருக்கு கொடுக்கலாம். ஸோ இவங்க இத்தனை பேர் மட்டும்தான் இந்த லேபர் லா வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இவங்க வந்து என்னது இந்த 10 பேரோ 4 பேரோ 3 பேரோ தான் வந்து லேபர் லா வந்து ஒரு ஏசிஎல் ஆயிட்டாங்கன்னா அவங்க தான் படிக்க போறது வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரூப் 1 எக்ஸாம் போது அவங்க நம்ம வரலாறு, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு போயிடும். லேபர் லாவை படிக்க போறது இந்த போஸ்டை செலக்ட் பண்ணவங்க மட்டும்தான் லேபர் லாவை படிக்க முடியும். ஸோ இப்போ என்ன நிலைமையில இருக்கு, இதுக்கப்புறம் என்ன நிலைமைன்றதுதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ லேபர் லா முடிச்சவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 பேரோ இல்லை 30,000 பேரோ இருக்கலாம். ரீசெண்டா இந்த டிப்ளமோ முடிச்சவங்க பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல இந்த லேபர் லா முடிச்சவங்க வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களை எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தொழிலாளர் சட்டத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த தொழிலாளர்களுடைய கோடிக்கணக்கானவர்கள் இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மை உழைப்பாளர்கள் எல்லாமே தொழிலாளர்கள். அவர்களுக்கான சட்டங்களை எத்தனை பேர் படிச்சிருக்கான், இப்போ படிக்க போறது இது ஃபியூச்சர்ல எத்தனை பேர் படிப்பான், 10 பேர் படிப்பான், 4 பேர், 3 பேர், 2 பேர், ஒருத்தன் தான் படிப்பான். ஆனா இப்ப எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, இந்த எக்ஸாம் எழுதும் போது 5,000 இருந்தோ 10,000 லாயர் எல்லாம் படிப்பாங்க. அது வந்து வேற. இந்த டிப்ளமோ படிச்சு இது பர்டிகுலரா
இந்த படிச்சிருக்கிறவங்களுடைய நிலைமை வந்து பாத்தீங்க அப்படின்னா 5000 இருந்து 10,000 20,000 பேர் இருப்பாங்க. அதாவது முதல்ல வந்து படிக்கும்போது என்ன நினைச்சு படிப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகலாம், இந்த மாதிரி ஒரு ஏசிஎல் எக்ஸாம் வந்து லேபர் லா படிச்சோம்னா ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நல்லாவே படிப்பாங்க, தொழிலாளர் சட்டங்கள். ஆனா காலப்போக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரைவேட் ஜாப்ல ஒரு ஹெச்ஆர் போகும்போது இது ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷனா வச்சு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிரைவேட் கம்பெனில அவங்க வந்து இந்த லேபர் லா வச்சு போயிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஜென்ரலா இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறது. ஆனா நீங்க ஃபியூச்சர்ல வந்து நாங்க பிரைவேட் கம்பெனிக்கு தான் போவோம், கவர்மெண்ட்ல வேலையே இல்லை அப்படின்னும் போது ஃபியூச்சர்ல லேபர் லா வந்து தனியா படிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அப்போ இவ்வளவு நேரம் 5000 பேர் 10,000 பேர் 20,000 பேர் படித்திருக்கிற இந்த லேபர் லா, இந்த தொழிலாளர் சட்டத்தை இவ்வளவு பேர் வந்து அறிவு பெற்றிருக்கிறார்கள். இது ஃபியூச்சர்ல ஒவ்வொரு வருஷமும் ஒரு 5000 பேரோ 1000 பேரோ 2000 பேரோ அந்த அறிவை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இனிமே வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மிக 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 குறைவு. ஸோ இதற்கான கணக்கீடை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வரும் ஆண்டுகள்ல இந்த பல்கலைக்கழகத்துல ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க இல்லைங்களா எக்ஸாமுக்கு, இந்த வருடம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய ஆப்ஷன்டிஸும் வரும். ஸோ ஃபியூச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த லேபர் லா சட்டத்தினுடைய கோர்ஸே வந்து இதுக்கப்புறம் இழுத்து மூடுவதாக ஒரு வேலையாத்தான் ஃபியூச்சர்ல இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த லேபர் லா படிச்சோம் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் வந்து ஃபியூச்சர்ல வந்து கிடையவே கிடையாது. தமிழ்நாடு வேலை வாய்ப்புகள்ல தனிப்பட்ட முறையில ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம் வந்து வாய்ப்புக்கே வந்து இருக்காது. ஸோ இது ஒரு புறம். ஸோ இது வந்து படிப்பதற்கு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இங்க வந்து தொழிலாளர்களுடைய சட்டங்கள் கஷ்டங்கள் என்னன்னு சொல்லிட்டு இதை படித்தால் மட்டுமே தான், ஸ்பெஷலா படிச்சா மட்டும்தான் தெரியும். ஆனா நீ ஏசிஎல் எக்ஸாம்ல கொண்டு ஏதாவது குரூப் ஒன்னு, அதாவது குரூப் ஒன்ல இந்த ஏசிஎல் எக்ஸாம் கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா இந்த 4 பேர் 3 பேர் 2 பேர் வந்து அவங்க தான் லேபர் லா வந்து படிப்பாங்க. ஆனா அவங்க படிக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சொற்பமாகத்தான் இருக்கும். அவர்களுக்கு மட்டுமே இந்த தொழிலாளர் சட்டம் போதுமா? அந்த 3 பேர் 4 பேர் 5 பேர் 10 பேருக்கு மட்டுமே இந்த தொழிலாளர் சட்டத்தை பத்தி தெரிந்து கொண்டால் போதுமா? போதாது. இந்த ஒரு 5000 பேர் 10,000 பேர் 20,000 பேர் வந்து இந்த நம்ம 8 கோடி பேர் இருக்கோம் தமிழ்நாட்டுல. இப்ப அது 8 கோடி பேருக்கு இந்த 4 பேர் 3 பேர் வந்து தொழிலாளர் சட்டத்தை பத்தி தெரிந்தால் போதுமா? இல்ல வந்து 7 ஆயிட்டு அதுல இருக்கிறவங்க மட்டும் தெரிஞ்சா போதுமா? ஒரு காம்படிஷன் எக்ஸாம்ல ஒரு 5000 பேர் 10,000 பேர் கலந்துக்கும் போது அனைவருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த லேபர்ல டிப்ளமோ படிக்கும்போது கண்டிப்பாக படித்து விட்டு தான் வந்து அந்த எக்ஸாம் எழுதி போய் அது பேசிக் இந்த சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு தொழிலாளர் சட்டங்கள், தொழில் சச்சரவு சட்டங்களாக இருக்கட்டும், தொழிற்சங்க சட்டமா இருக்கட்டும், இல்ல மினிமம் வேஜஸ் பத்தி இருக்கிறவருடைய சட்டமாக இருக்கட்டும், இல்ல வந்து வேஜஸ் பத்தியான சட்டங்கள் எதா இருந்துக்கட்டும், காம்பன்சேஷனை பத்தி கேட்கும்போது இந்த லேபர் லா எல்லாம் படிச்சா மட்டுமே தான், ஒரு நிறைய பேருக்கு தெரியும் போது இருந்தா மட்டுமே தான் நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். அதனால வந்து நிறைய பேர் வந்து அறிவு பெற்று மக்களுக்கு வந்து இந்த தொழிலாளருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும். இந்த தொழிலாளருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னா தொழிலாளர் சட்டங்கள் தெரிந்தால் மட்டுமே தான் வந்து பண்ண முடியும். சரிங்களா? அது வந்து இந்த வாய்ப்பு வந்து கோடிக்கணக்காக இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டத்தை இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த தேர்வுகளும் வந்து படித்து நல்ல முறையில படித்து வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. இந்த ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 1000 5000 நல்லா படிக்கிறவங்க கண்டிப்பா ஒரு 1000 பேர் ஆச்சு இருப்பாங்க. ரொம்ப காம்படிஷன் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா அது இருக்கலாம், ஒவ்வொரு டைமுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ அவ்வளோ பேர் படிப்பான், 1000 பேரோ 2000 பேரோ படிக்கிறத விட்டுட்டு இப்ப 4 பேர் 3 பேர் 2 பேர் இல்ல ஒருத்தன் அப்படிதான் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து குரூப் ஒன்ல போகும்போது இந்த தொழிலாளர் சட்டங்களை படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிறைய பேர் ஃபியூச்சர்ல இந்த தொழிலாளர் சட்டத்தை வந்து படிக்காததுனால நிறைய பேருக்கு இந்த தொழிலாளர் சட்டத்தினுடைய அறிவு வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்காது. அதாவது தெள்ள தெளிவான ஒரு அறிவா இருக்காது. கூகுள் பண்ணா தெரியும், அது தெரியும், இது தெரியுன்றத விட ஒரு பர்டிகுலரா ஒரு டிப்ளமோ வாங்குறாங்க, ஒரு டிகிரி வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா தொழிலாளர் சட்டத்தை ஒரு ஸ்பெஷலைஸ்ட் சப்ஜெக்டா எடுத்து படித்தா மட்டுமே தான் நிறைய இளைஞர்கள் படிக்கணும். ஒருத்தர் 4 பேர் 3 பேர் 2 பேர் தான் படிப்பான், அப்படி கிடையாது. ஆயிரக்கணக்கில் படிக்கும்போது தான் தொழிலாளர்களுடைய இந்த உண்மையான கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். அவங்க வந்து சமுதாயத்துல வந்து பார்த்தோங்க அப்படின்னா நிறைய வந்து தொழிலாளர்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஒரு ஜிஓ பிரகாரம், ஜிஓ நம்பர்
NO.71 13/8/2024 பிரகாரம் இந்த விளைவுகளை தாக்குதலை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப பெரும்பான்மையான தேர்வுகளுடைய ஒரு மனக்குறையை வந்து நம்ம இந்த வீடியோ பதிவுல வந்து கொடுத்துருக்கிறோம். கண்டிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இதற்கான நீங்க முன்னெடுப்புகளை எடுத்தால் மட்டுமே தான் வந்து ஏசிஎல் எக்ஸாம் ஃபியூச்சர்ல வந்து தனியா நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப ஜியோ போட்டிருக்கிறாங்க. ஸோ உங்க வேண்டுகோளை வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கத்துக்கு வைங்க, லெட்டர் போடுங்க, சிஎம் செல்லுக்கு எழுதுங்க, இல்லை டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு கருத்துக்களை வந்து தெரிவிங்க. ஸோ என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்துகிறது என்பது இந்த வீடியோ பகுதியில் வந்து தெளிவாக கொடுத்துருக்குறோம். ஸோ இன்னொரு வீடியோ பகுதியில் நம்ம வந்து இன்னும் நல்லா டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சரில் வந்து இந்த தொழிலாளர் சட்டத்தை வந்து படிக்காததால கண்டிப்பாக வந்து தொழிலாளர்களுடைய நிலைமைகளை இன்னும் உற்று நோக்குவதற்கு சிறப்பாக தெரியணும் அப்படின்னா தொழிலாளர் சட்டங்களை வந்து எக்ஸாம் வந்து தனியா நடந்தால் மட்டுமே இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வீடியோ முழுவா பார்த்திருந்தா உங்களுக்கு நல்லா தெரியும் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறோம். ஸோ இன்னொரு வீடியோ பகுதியில நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.